இது என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பாஸ் டு ஏ கமெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை சைல்டு கமெண்ட் டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். ஓகே, பட் ஸ்டேட்ன்றது என்ன அப்படின்னா இன்சைட் ஏ கமெண்ட். ஸோ அந்த லோக்கல் கமெண்ட்டுக்குள்ளே மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஹூ கண்ட்ரோல் இட் இது வந்து பேரண்ட் தான் கமெண்ட். ஹூ கண்ட்ரோல்ஸ் இதில் பேரண்ட் கமெண்ட் தான் இதை டேட்டாவை பாஸ் பண்ணால். ஸோ பேரண்ட்க்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்டேட்டில் வந்து காம்பவுண்ட் இட் செல்ஃப். ஸோ அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ கேன் இட் சேஞ்ச். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ண ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண முடியுமா? அது முடியாது. ஸ்டேட்டில் சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ் முடியும். ஓகேவா, ஸோ இன்டர்வியூ கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ப்ராப்ஸ் வந்து இம்யூட்டபிள், ஸ்டேட் வந்து மியூட்டபிள். ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு சென்ட் டேட்டா டு ஏ சைல்டு கமெண்ட் டு ஸ்டோர் அண்ட் அப்டேட் டைனாமிக் டேட்டா. ஸோ இது என்ன பண்ணால் சைல்டு கமெண்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் அண்ட் அப்டேட் டைனாமிக் டேட்டா. ஸோ டேட்டாவை அப்டேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் 0 ஒரு வெளியிருச்சு, அதை கிளிக் பண்ண சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அதான் ஓகே. ரீரெண்டர்ஸ் வென் பேரண்ட் சென்ஸ் நியூ ப்ராப்ஸ். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஸோ பேரண்ட்ஸ்க்கு டேட்டாவை பாஸ் பண்ணிட்டு இருக்கு சைல்டு கமெண்ட்டுக்கு. ஸோ ஸ்டேட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இன்டர்னல் டேட்டா. ஸோ லோக்கல் கமெண்ட்டுக்குள்ள அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. எஸ் வென் ஸ்டேட் சேஞ்சஸ். ஸோ என்ன அப்படின்னா அப்டேட் ஆகிறது தான் சொல்லுது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு என் பேரண்ட் கிவ்ஸ் எ நேம் சைல்டு டிஸ்பிளே. ஸோ என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம நேமில் நம்ம ரியாக்ட் லேர்னிங் சொல்லி ஷேர் பண்ணோம் அப்படிங்களா பேரண்ட் கமெண்ட் வந்து. ஸோ அது நமக்கு சைல்டு கமெண்ட் ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான். ஸோ ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டர் இன்க்ரீசிங். ஸோ அப்டேட் ஆச்சு பார்த்தீங்களா 1 2 3 4 இன்க்ரிமெண்ட் ஆச்சா? ஸோ அதுதான். ஓகே.